Hi friends, welcome to Veniskitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஏத்த சைடு டிஷ்ஷான கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொண்டக்கடலை கிரேவி செய்யிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, இதெல்லாம் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருப்பு கொண்டக்கடலை 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா மசாலா பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் சீரகத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.